வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருத்தர் உடம்பு பூரா கட்டு போட்டுக்கிட்டு வந்து சேர்ந்தார். என்ன ஆச்சுன்னு பரபரப்போடு கேட்டேன். ஒன்றும் இல்லைங்க, வர்ற வழியில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு, அதுதான் அப்படி ஆகிட்டுதுன்னார் சாவகாசமாக. சின்ன ஆக்சிடெண்ட்டுக்காக இப்படி உடம்பு பூரா கட்டுன்னேன். சும்மா ஒரு எச்சரிக்கைக்காக அப்படி கட்டு போட்டிருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னார். அவர் ஒரு மாதிரியான ஆள், அப்படி தான் பேசுவார். சரி, என்ன நடந்தது விவரமாக தான் சொல்லுங்களேன்னு. ஸ்கூட்டரில் வேகமாக வந்துக்கிட்டு இருந்தேன்னா எதிரில் ஒரு எருமை மாடு மெதுவாக வந்துக்கிட்டு இருந்தது. ரெண்டும் மோதிக்கிட்டுது. நான் எட்டத்தில் போய் விழுந்தேன். எருமைக்கும் ஒன்றும் ஆகலை, ஸ்கூட்டருக்கும் ஒன்றும் ஆகலை. நான் தான் அப்படி ஆகிட்டேன்னார். கண்ணை திறந்துக்கிட்டு வரணும்னே. கண்ணை திறந்துக்கிட்டு வந்தும் இது நடந்து போச்சே அப்படின்னாரு. அது எப்படிங்க நடக்கும், நீங்கள் ஒதுங்கி போக வேண்டியது தானே அப்படின்னேன். கண்ணை திறந்துக்கிட்டு வந்தது நான் இல்லை சார், எருமை மாடுன்னார். இப்படி தான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். அதனால தான் அவர் ஒரு மாதிரியான ஆளுன்னு சொன்னேன். அவர் எப்படியோ இருந்துட்டு போட்டோம். ஆனால் எல்லோரும் அப்படி அலட்சியமாக இருந்துட முடியுமா? விபத்தை விலை கொடுத்து வாங்கக்கூடாது. விபத்துக்களை தவிர்க்கிறதுக்கு வேணுன்னா விலை கொடுக்கலாம். அது எப்படி விலை கொடுக்கறதுன்னா, எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோல் யூனிட்டை வாங்கி வாகனங்களில் பொருத்தலாம். நம்ம ஊர்லெல்லாம் பேருந்தும் லாரியும் வேகத்தை குறைச்சாவே பல விபத்துக்களை தடுத்துட முடியும். எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோல் யூனிட்னு சொல்கிறோமே, இந்த வேக கட்டுப்பாட்டு கருவி என்ன பண்ணும் தெரியுமா? அளவுக்கு மீறி ஒரு பேருந்து வேகமாக போகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணத்துக்கு மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு வண்டி போகுதுன்னு வச்சுங்க. உடனே அந்த கருவி என்ன செய்யும்னா, பீப்புன்னு சத்தம் போடும். அந்த சத்தத்தை கேட்டுட்டு வண்டியை ஓட்டுறவங்க வேகத்தை குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சிக்காமல் இன்னமும் வேகமாக போகிறோம்னு வச்சுக்கோங்க, இன்ஜின் தானாகவே நின்றுடும். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ஆகும் அது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. அங்கேயே நிற்க வேண்டியது தான். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு புறப்பட முடியும். அதனால் ஓவர் ஸ்பீடு போகிறதுக்கு யாரும் முயற்சி பண்ண மாட்டாங்க. வேகத்தை கட்டுப்படுத்துறதுனால விலை மதிப்பில்லாத உயிர்களை காப்பாற்ற முடியும். அதனால் இதை ஒரு பெரிய அசௌகரியமாக யாரும் நினைக்கக்கூடாது. ஏற்கனவே கூட நம்ம ஊர் பேருந்துகளில் இதை வச்சு பார்த்துருக்குறாங்க ஒரு கட்டத்தில். ஆனால் சில பேர் ரொம்ப சாமர்த்தியமாக இந்த கருவியோட கனெக்ஷனையெல்லாம் அப்படியே கட் பண்ணிவிட்டு வழக்கம் போலவே படு ஸ்பீடில் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம். காரில் போகிறவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, ரோட்டில் போகிறவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. அதை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். இந்த வேக கட்டுப்பாட்டு கருவியை யாரும் சுலபமாக எதுவும் பண்ணிட முடியாத அளவுக்கு அதை பொருத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப தூரம் போகிற பஸ்ஸிலெலாம் ஏர் கண்டிஷன் பண்ணுறோம், வீடியோ வசதியெல்லாம் பண்ணுறோம். அதுகளில் செலவு பண்ணுற பணத்தை இது மாதிரி ஸ்பீடு மானிட்டர், அப்புறம் VHF டிரான்சீவர் இதுகளுக்காக செலவு பண்ணலாம். வண்டி நடுவழியில் எங்கேயாச்சும் நின்று போச்சுன்னா அல்லது எதிர்பாராமல் விபத்து ஏற்பட்டு போச்சுன்னா உடனே தகவல் கொடுக்கறதுக்கும் உயிரை காப்பாற்றுறதுக்கும் இந்த ஒயர்லெஸ் வசதி உதவியாக இருக்கும். செலவையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதாமல் இதையெல்லாம் செஞ்சால் விபத்துக்களை பெருமளவுக்கு தவிர்க்கலாம். விபத்துக்களுக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்குது, அது எல்லாத்தையுமே கவனித்து சரி பண்ணணும். எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர், அவர் ஒரு பேருந்தில் டிரைவராக இருக்கார். அவர்கிட்ட ஒரு நாள் இந்த சாலை விபத்துக்களை பற்றி சாவகாசமாக பேசிக்கிட்டு உட்காந்துருந்தேன். அவர் கொஞ்சம் முரட்டு சுபாவம் உள்ளவர். அதனால் அவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இனிமேல் உங்கள் சுபாவத்தை நீங்கள் மாற்றிக்கணும் சார். ரோட்டில் போகிறவங்களும் மனுஷங்க தான், பஸ்ஸில் வர்றவங்களும் மனுஷங்க தான். மனுஷனுக்கு மனுஷன் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போனேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு மரியாதை கொடுக்க போய் தான் ஒரு நாள் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்து போச்சுன்னார் அவர். அது எப்படின்னேன். ஒரு நாள் நான் டிரைவ் பண்ணிட்டு போன பஸ்ஸில் ஒரு வயசான தாத்தா நின்றுக்கிட்டே வந்தார். பஸ்ஸில் இருக்கிறவங்க யாருமே அவர் பேரில் இறக்கப்படலை, நான் தான் இறக்கப்பட்டேன்னார். என்ன செஞ்சீங்கன்னு. நான் எழுந்திரிச்சிக்கிட்டு அவரை என் இடத்துல உட்கார வச்சேன் அப்படின்னார். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.